அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ரிஷபமனையில் வீற்றிருக்க போகிறாங்க. குரு பகவான் இப்போ மிதுனத்துக்கு பயிற்சியாகிவிட்டார். செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வருகின்ற வைகாசி மாதம் 24 அதாவது 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. வைகாசி மாதம் 2ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பமனைக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மமனைக்கும் பயிற்சியாகிறது. சுக்கிர பகவான் இப்போ மீனத்தில் அமர்ந்திருக்கார். வைகாசி மாதம் 17ஆம் தேதி அதாவது 31/5/2025 அன்று சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல புதன் பகவானுடைய பயிற்சியும் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவான் வைகாசி மாதம் 9ஆம் தேதி 23/5/2025 அன்று மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல இந்த வைகாசி மாதம் 23 அதாவது 6/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு புதன் பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை நாம் செய்யலாம், எதை நாம் செய்யக்கூடாது, இந்த வைகாசி மாதத்தில் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது நன்மையோ நன்மை. கடந்த 7.5 வருடங்களாக 7.5 சனியில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் இப்போ விடுபட்டாச்சு. உங்கள் மனதில் இருந்து வந்த அத்தனை பாரமும் போயிடுச்சு. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சி திருவினையாக்கும். உங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். சுக்கிரன் என்பது இந்த மகரத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையாக இந்த மாதம் இருக்க போகுது. அப்போ ராசிநாதனோட சுக்கிரன் இணையும் போது, இருவரும் நண்பர்களோடு இருக்கும்போது, அது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் முயற்சி எல்லாமே பலிக்கும். மனசு நல்லா இருக்கும், ட்ராவல் நடக்கும், வியாபாரம் சூப்பராக இருக்க போகுது. சிறுதூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயங்கள் உண்டு. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். வியாபார நுணுக்கங்கள் சூப்பராக இருக்க போகுது. விற்பனை நன்றாக இருக்க போகிறது. அந்த விற்பனைக்கு உண்டான சில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய காலகட்டம். ஏன் இது நடக்கலை? கடந்த 7.5 வருடங்களாக நிறைய அனுபவத்தை கற்றுக்கொண்ட இந்த மகரத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு படிக்கட்டிலிருந்து மேலே உச்சத்துக்கு போக போறீங்கன்னு தான் சொல்லுவேன். மகரத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மனம் உற்சாகமாக இருக்கணும். மனம் உற்சாகமாக இருந்தாலே, தைரிய வீரியத்தோடு இருந்தாலே எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் அல்லவா? அந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையப்பெறும். சார், ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்காரே, குடும்பத்தில் உட்கார்ந்துருக்காரே, அப்போ கெடுப்பார் அல்லவா, குடும்பத்தை கெடுப்பாரெல்லாம் என்கின்ற ஐயப்பாடு நிறைய மகரத்துக்கு இருக்கும். இது வரைக்கும் 7.5 சனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு. இப்போ ராகு வேற குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாரே, ராகுங்கிறது பாம்பாச்சே, ஒரு விஷத்தன்மையாச்சே, அது கெடுத்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய மகரத்துக்கு ஏற்படும். நிச்சயமாக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் தான், பாம்பு தான், ஒரு விஷத்தன்மை தான், ஒரு பயம் இருக்குது. ஆனால் கெடுத்து விடுமானா இல்லை, ஒரு பயம் இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும்.
குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்குன்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் இருக்கும். ஆனால் குருவினுடைய பார்வையால் சரி செய்யப்படுகிறது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு பிரம்மாண்டமான தனத்தை தருவார், உங்களுக்கு பிரம்மாண்டமான பணத்தை கொடுக்க போகிறார். இந்த மகரத்துக்கு வெளிநாட்டின் மூலமாக தனவரவு என்பது சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இருக்கும். நிறைய பேர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறீங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போகிறீங்க, வெளிநாட்டின் மூலமாக தனவரவு வரும். ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கக்கூடிய மகரத்துக்கு சிறப்பு பெறக்கூடிய தன்மை. ஆனால் குடும்பத்தில் ஒரு தொந்தரவு இருக்குது, கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அனுசரணையோடு இருக்கணும். ஒரு பாம்பு இருக்குல்ல, ஒரு விஷத்தன்மை இருக்குல்ல, அப்போது உங்கள் குடும்பத்தை கெடுப்பதற்கு மூன்றாம் நபர்கள் வருவதற்கு தயாராக இருப்பாங்க. மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொண்டால் மகரத்துக்கு சிறப்பு. நீங்கள் மற்ற குடும்பத்து விஷயத்துக்கு போகாமல் மற்றவங்க உங்கள் குடும்ப விஷயத்துக்கு உள்ளே வராமல் பார்த்து கொண்டாலே மகரத்துக்கு எந்த தொந்தரவும் ஏற்படுத்த போவதில்லை. இதை மட்டும் மனதில் பதிய வைத்து கொண்டால் போதும். 3ஆம் இடம் சூப்பராக இருக்குது, உபஜேதஸ்தானம் நல்லா இருக்குது. உங்கள் முயற்சிகள் பலிதமாகும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், ஒரு வீடு வாங்க போகிறீங்க, வீட்டின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. ஒரு சிலர் கட்டின வீட்டு குடி போக போகிறீங்க, இல்லை ஒரு சிலர் கட்டின வீட்டை வாங்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும், இல்லை வீட்டை ஆல்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதம். கடன் கிடைக்குமான்னு கடன் கிடைக்கும். வங்கிக்கு காரக கிரகமான குரு பகவான் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்போ கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அதில் எந்த இது இல்லை. ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது, இதை மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா குரு 6ல் உட்கார்ந்துருக்கார், 6ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார், கடனை வலுப்படுத்துகிறார். சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க, அது புத்திசாலித்தனம். வீடு, இடம், நிலம், இந்த மாதிரியான விஷயத்துக்கு பண்ணிக்கிங்க. ஆனால் இப்போது செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். இந்த மாத இறுதியில் 8ல் போய் மறைகிறார். அப்போது இடத்த வாங்கணும், நிலத்தை வாங்கணும், இடத்த ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகரத்துக்கு அதில் டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குங்கிறத 100% நீங்கள் பார்த்து தான் வாங்கணுங்கிறத ஞாபகத்து வச்சுங்க. செவ்வாய் போய் 8ல் இருக்கார், நிலக்காரகன் போய் ஒரு வலிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் வில்லங்கள் இருக்காங்கிறது 100% பார்க்கணும். இல்லைன்னா ஏதாவது ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். குழந்தை நலன் எப்படி சார் இருக்குது? குழந்தை திருப்திகரமாக இருக்குமா? குழந்தையினுடைய படிப்பு சூப்பராக வருமா? அவங்க எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் தான், இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 5ஆம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார், உஷ்ணத்தன்மை உள்ள சூரியன் அங்கே இருக்குது, தன்னம்பிக்கையை கொடுக்கும். 5க்குரியவன் சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால குழந்தைகள் நன்றாகத்தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குழந்தைகளினுடைய ஆசை இப்போ என்னன்னா, 8க்குரியவன் 5ல் இருக்கும்போது சில குழப்பங்கள் இருக்கும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இது கிடைக்குமா, கிடைக்காதா. ஸோ இந்த மாதிரியான சில குழப்பங்கள் இந்த மாதம் மகரத்துக்கு இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தில். ஆனால் அடுத்த மாதம் சூரியன் விலகி விடுவார். அப்போ நீங்கள் பெரிய அந்த குழப்பம் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறேன். ரைட். அதே சமயத்தில் இந்த மாதம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? குரு 6ல் போய் மறைஞ்சிக்கிட்டாரே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த கலத்திர காரக கிரகம் உங்களுக்கு, அதாவது யோகத்தை தரக்கூடிய திருமணத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் சார்ந்த அத்தனை விதமான சுப காரியங்கள் இனிதே நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறு இருக்குது. அதற்கான முயற்சியில் இறங்குங்க. சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த வைகாசி மாதம் இந்த மகர அன்பர்களுக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய 9க்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். பாக்கியங்கள் கூடும், திருமண பாக்கியம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கொடுக்கும், தொழில் பாக்கியம் அமையும்,
தொழில் மாற்றம் உண்டு, உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் சூப்பராக அமையப்போகுது. ஏன் 12ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது நகருதல், அதாவது ட்ராவல் பண்ணுறது, நகருது, வெளிநாட்டுக்கு போகிறது, இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. முதலீடுகள் நன்மை பயக்கும். ஏதாவது செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் இப்போ அதிலிருந்து விலகப் போகிறீர்கள். நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவேன். வெளிநாட்டு அமைப்புகள் சாத்தியமாகும். இந்த நிறைய மகர ராசி என்பர்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இந்த மாதம் சிறப்பு பெறும். சார் வெளிநாடு மட்டும்தானா? இங்கேயே, அதாவது மாநிலம் டு மாநிலம், அதர் ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறது, இப்படி நகருதல் என்கின்ற அமைப்பு இருக்கிறதுனால சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகளை இந்த மாதம் சிறப்பு பெறும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மகரத்துக்கும் அது ஈடுபடலாம். சக்ஸஸ் கிடைக்கும். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். ஏற்றுமதி, அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஏற்கனவே ஐடியில் வேலை பார்க்குறவங்க எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு போக முடியலன்னா அது எம்என்சி கம்பெனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதத்தினருடன் கலந்து பழகுதல், அந்த இசைவுகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய தன்மை. கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிறைய பேர் கலைத்துறையில் போகணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கும். அது சாத்தியமாகும். ஏன்னா சுக்கிரனோட உங்கள் ராசிதிபதி இணைஞ்சிருக்கார் அல்லவா? அப்போ கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் மகரத்துக்கு சிறப்பு பெறும். கலைத்துறையாக இருக்கலாம், அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், ஜவுளித்துறை இருக்கக்கூடியவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சிறப்பு பெறும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சிறப்பு பெறக்கூடிய தன்மை. குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 10ல் ஒரு மாற்றம், பதவி உயர்வு, இடமாற்றங்கள், சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை, இது அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது லாபாதிபதி ஒரு நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் பெரிய லாபம் நமக்கு கிடைக்கல சார், ஒரு பெரிய மனமகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள், மன மகிழ்ச்சிகள், சந்தோஷம், சுகம் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறும், தசாபுத்திகளும் வேறுபடும். ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிடுச்சு, குரு பயிற்சியும் நடந்து விட்டது, ராகுகேது பயிற்சியும் நடக்க இருக்கு. ஸோ இந்த 3 வருடாந்திர கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்குது. அப்போது குரு எப்படி இருக்கார், ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும், இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்? எந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறந்தது, நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக
ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.